உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நர்சோனை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் மல்லிகை அரசி, மாநில துணை செயலாளர்கள் செஞ்சோலை, சிற்றரசி, மங்கை காக்கி, பொற்கொடி, ரோசி, விஜயா, செல்வி முருகன் மற்றும் நிர்வாகிகள் ஜான்சி, செந்தமிழ் செல்வி, ஜெயந்தி, பாலமணி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடத்துவதற்கு திட்டமிட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்டம் தோறும் மகளிர் விடுதலை இயக்க சார்பில் செயற்குழு கூட்டங்களும் மண்டல செயற்குழு கூட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் 3வது முறையாக தலைமையில் செயற்குழு கூட்டம் மகளிர் மண்டல செயற்குழு கூட்டமாக இன்று நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தின் நோக்கம் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு மாவட்ட வாரியாக சென்று மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்காக குழுக்களை உருவாக்கி பிரிக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடனும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகளுடனும் ஒன்றியம், நகரம் மற்றும் வேர்க்கால் மட்டம் வரைக்கும் இந்த குழுக்கள் தலைமையில் எப்படி உருவாக்கப்படுகிறதோ அப்படியே வேர்க்கால் மட்டம் வரைக்கும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகியும் கட்சியின் நிர்வாகிகளும் சேர்ந்து குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளதை பற்றி தலைமை நிலைய செயலாளர் சகோதரர் பாலசிங்கம் அவர்களுடன் கலந்து ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதை அனைத்து மாவட்டங்களிலும் இதே முறையில் கூட்டங்கள் நடைபெற வேண்டும். அந்த கூட்டத்தின் வாயிலாக மண்டல வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு ஒன்றியத்திற்கும், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி அனைத்து இடங்களுக்கும் அங்குள்ள பெண் நிர்வாகிகளையும் கட்சி நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து குழு அமைக்க வேண்டும் என்பதே இந்த கூட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதை அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இந்த செயற்குழு கூட்டம் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்ட மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து திருவாரூர் வடக்கு ஒன்றியம் மருதப்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் புரட்சிவளவன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் NT இடிமுரசு, மாநில துணை செயலாளர்கள் அந்தோணிராஜ், செல்லூர் அரவாணன், அமுதவளவன், மாவட்ட நிர்வாகிகள் சுடர்வளவன், வீரகுமார், குளிக்கரைகுடா, பிரபாகரன், கொடராச்சேரி ஒன்றிய செயலாளர் ஈவேரா, ஒன்றிய நிர்வாகிகள் புரட்சிவளவன், ராஜா, திருவாரூர் நகரம் மதி அழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி ஆவடி பேருந்து நிலைய பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோபி பரமசிவம் மற்றும் விடுதலை சிறுத்தை பேருந்து பணிமனை நிர்வாகிகள் அம்பேத்கர், கண்மணி பாபு, தேசன், மால்யாத்ரி, சிவபாலன், ஞானப்பிரகாசம், ஆனந்த வளவன், பொன்ரங்கன், தேவகுமார், சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி புதிய பேருந்து நிலையத்தில் ஆரணி நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சார்லஸ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமால், ஒன்றிய செயலாளர்கள் பொன்னுரங்கம், வெங்கடேசன், தொகுதி துணை செயலாளர் திருமலை, நகர பொருளாளர் சிரஞ்சீவி, நகர துணை செயலாளர்கள் கருணாகரன், மோகன், சதீஷ், வழக்கறிஞர் ஜோதி, மாவட்ட பொறுப்பாளர் பிச்சை வளவன், ஒன்றிய பொறுப்பாளர் சகாதேவன், சந்திரன், ஆனந்தபாபு, கமல், முகலர் மணிகண்டன், யுவனேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் சிவராஜ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வெற்றி கொண்டார். இவர் நகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு உறுப்பினராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இவருக்கு சொந்தமான காரை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் இந்த காரை இரவு மர்ம நபர்கள் அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட அக்கட்சியினர் ஏராளமானோர் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்து வந்த திருப்பத்தூர் நகர போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் ச. தமிழன் தலைமையில் திருவையாறு சண்முக பிரியா திருமண அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் மேற்கு மாவட்ட சார்பில் 1000 மகளிர் பங்கேற்க செய்வதென்றும், நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள ராமேஸ்வரத்தில் வருவாய்த்துறை காவல்துறையினர் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தை அப்புறப்படுத்தியதை வன்மையாக கண்டிப்பதென்றும், ஒரத்தநாடு ஒன்றியம் பாப்பா நாட்டில் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை கூட்டு பாலியல் செய்தவர்களை பிணையில் வராமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு அரசு பணி வழங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் சிவா, தமிழ் நீதி விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ் வளவன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கிள்ளி வளவன், ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பாரத், செந்தில் வளவன், இனியவன், செந்தில் சிலம்பரசன், இளங்கோ, அரசு வணக்காமுடி, துரை பிரபு, நகர செயலாளர்கள் முருகானந்தம், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற இருக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான கூட்டம் இது. மாநாட்டிற்கு சுமார் தஞ்சை மேற்கு மாவட்டத்திலிருந்து 1000 பெண்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இரண்டாவதாக, தலைவர் பிறந்த நாளையொட்டி மாவட்டத்தோறும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 ஒன்றியங்களில் கொடியேற்றப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்க 10 ஒன்றியங்களிலும் தலைவர் பிறந்த நாளையொட்டி அனைத்து கிராமங்களிலும் கொடியேற்றுவது என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் அருகே உள்ள கீழ்வேளூர் பக்கத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரம் என்னும் இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆலு ஷா நவாஸ் தலைமையில் ஏற்றப்பட்ட கொடியை வருவாய்த்துறையும் நாகப்பட்டினம் வருவாய்த்துறையும் காவல்துறையும் சேர்ந்து கொடியேற்ற விடாமல் தடுத்திருக்கிறார்கள். தஞ்சை மேற்கு மாவட்ட சார்பில் மிக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம். மேலும் இந்த கூட்டத்தில்
ஒன்றியம் தோறும் மகளிர் அணி ஒன்றிய அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களது தலைமையில் மகளிர் மாநாட்டிற்கு, மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி செல்வதென்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கீழ்மதுரை அம்பேத்கர் ஹரிஜன் காலனியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் முகாம் செயலாளர் தவசி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்ற சுடர்மொழி மற்றும் மாவட்ட பொருளாளர் மணியரசு மற்றும் பகுதி செயலாளர் ராசுகுட்டி ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்து அங்கு உள்ள பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதில் முகாம் செயலாளர் சின்னதுரை, மதுரை மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொருளாளர் மணியரசு, சின்னதுரை, விஜய், கார்த்திகேயன், கருப்பசாமி, சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சின்னசேலம் நகர சார்பில் சின்னசேலம் நகர செயலாளர், பேரூராட்சி கவுன்சிலர் சாரங்கன் தலைமையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர், வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சின்னசேலம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விசிக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எல்.சி. ராணி, மாநில மருத்துவர் அணி நிர்வாகி மஞ்சுநாதன், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பாளர்கள் சத்யபகவான், சிறுத்தை செல்வராஜ், சின்னசேலம் நகர பொறுப்பாளர் குமார், நகர துணை செயலாளர் கல் பாஸ்கர், கிருஷ்ணன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் ஈஸ்வரன், காண்டீபன், செந்தூரன், திருமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மண்ணுரிமை போராளிகளுக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்வடி ஊராட்சியில் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் கார்முகிலன் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் சேந்த நாடு அறிவுக்கரசு கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோல் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு இந்த பகுதியில் உள்ள பெண்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துறை அமைப்பாளர்கள் வடமலை பழனிவேல், ஊடக மைய ஒன்றிய பொறுப்பாளர் கரிகால சோழன் மற்றும் நிர்வாகிகள் ஏழுமலை, ராஜா, சத்யராஜ், நிக்கோலஸ், சுரேஷ், முனியன் மற்றும் நெய்வனை கிளை நிர்வாகிகள் அறிவுக்கரசு, சீனிவாசன், நாகராஜ், ராஜீவ்காந்தி, ரவிவர்மன், சிவகுமார், அருள், ராமு, பாண்டியன், சரத், பார்த்திபன், ரமேஷ், சந்தோஷ், வெற்றிவேந்தன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் ராஜகுமாரி, கலா, அலபேலு, சாரதா, செல்வம்பாள், முத்தம்மாள், குப்பாயி, கருப்பாய், சுந்தராம்பாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநாவலூர் ஊராட்சியில் கிளை நிர்வாகிகள் ஆட்டோ அன்பு மற்றும் தீர்த்தவலை தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சேர்ந்த நாடு அறிவுக்கரசு கலந்து கொண்டு கட்சியின்
கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளருமான கனக அன்பேத், ஒன்றிய துணை செயலாளர் மேட்டத்தூர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட ஓவியரணி அமைப்பாளர் முகாபா மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் தீபன், குகன், மு பிரேம், கிருபா, ரஞ்சித், அலெக்ஸ், ராக்கி, மோகன், தனுஷ், ரித்தீஷ், அப்போ உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே மது விலக்கை நடைமுறைப்படுத்த உறுதியேற்போம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,